என் அன்பு பிள்ளையே, தங்க முருகன் உன்னை தேடி நான் வந்து இருக்கின்றேன். இன்றும் நீ என்னை தவறவிட்டால் எப்போதும் என்னை காண முடியாத பிள்ளையே. உன்னை என் கண் பார்வைக்கு எதிரே வைத்து நான் கவனித்துக் கொண்டு வருகின்றேன். உன் செய்கைகள் அனைத்துமே நான் பார்த்து கொண்டு இருக்கின்றேன். உன் இயற்கையான இயல்பு கண்டு நான் வியக்கின்றேன் பிள்ளையே. ஆனால் சில சூழ்நிலைகள் இயல்பு நிலையில் இருந்து உன்னை மாற்றி தோற்றம் அளிக்க செய்கின்றது. உன் இயல்பை புரிந்தும் சிலர் உன் சூழ்நிலைகள் உன்னை இந்த அளவுக்கு நிதானம் இல்லாமல் பேச வைக்கிறது என்று புரிந்து கொள்ள மாட்டார்கள். உன்னுடைய வெளி பேச்சுகளால் தான் உன்னை எடை போடுவார்கள். உன் மனதை அறிய நினைப்பவர்கள் உன்னை சுற்றி குறைவாகத்தான் இருக்கின்றார்கள் பிள்ளையே. எப்படி சிப்பிக்குள் இருக்கும் முத்தை அப்படியே யாரும் வைத்து பார்ப்பதில்லை. அது அழகு என்று ரசிப்பார்கள். ஆனால் அதை வெளியே எடுத்து அதற்கான தோற்றத்தை பொலி உடையதா மாற்றினால்தான் அதை உண்மையானது என்று நம்புவார்கள். உண்மையுள்ள பொருளையே அப்படி கொடுத்தாலும் அதை நம்ப மறுக்கும் மனிதர்கள்தான் இங்கு அதிகம். உன் உண்மையான குண நலன்களை அப்படியே உன் செயலில் பிரதிபலித்து காட்டிப்பார். உன் மனதில் உணரும் விஷயங்கள் நேர்மையாய் சொல்லிப்பார். உன்னை சுற்றி இருப்பவர்கள் எண்ணிக்கை குறையும். ஆனால் உன் மனதில் இருக்கும் உன்னுடைய முருகன் அப்பாவுக்கு உன்னுடைய மனதை படிக்க தெரியும். உன் இயல்பு என்ன என்பதை புரிந்து கொள்ள முடியும். உன் உணர்வுகளை என்னால் உணர முடியும். ஏனென்றால் உன்னுடைய மனதில் உன்னில் உச்சம் தலையில் இருந்து உள்ளங்கால் வரை இருப்பது நானே பிள்ளையே. உன்னுடைய இதய துடிப்பானது என் இதயத்தின் துடிப்பு. ஆதலால் என் அன்பான உலகமும் உயிரும் நீயே. என் குழந்தையை உன்னை விட்டு நான் விலகுவதும் இல்லை, உன்னை விலகி போகும்படி நான் செய்வதும் இல்லை. உன் அம்மாவாக அப்பாவாக என்றும் உனக்கு நான் துணை நிற்பேன். அனுபவிப்பது உன்னிடம் இருப்பது நான் உனக்கு ஆசீர்வதித்து கொடுத்ததாகும் என்பதை நீ அறிந்தால் உனக்கு நிச்சயம் சுபம் ஏற்படும். நடந்ததை நினைத்து வருந்தியது போதும். இனி வருகின்ற காலம் உனக்கு வசந்த காலமே. இனி உன்னுடைய வாழ்க்கையில் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் உன்னை வெற்றிக்கு பாதைக்கு அழைத்து செல்லும். உன் முயற்சிக்கான பலன் நிச்சயம் கிடைக்கும். நீ எதிர்பார்த்த காரியம் நிறைவேறும். ஓம் முருகா.